யோ என்னயா சொன்ன உன்னால எங்க எல்லாருக்கும் டிபி வந்துச்சியா? நாயா பண்ண உன்ன 5 வருஷத்துக்கு முன்னாலே நான் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டேன்டா. என்னால எதுவும் வரலடா. ஏன்டா என்னை கடிச்சு கொட்டிக்கிறே இப்படி? கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? யோ உன்னாலதான் எனக்கு என் பையனுக்கு இந்த பரம்பரையா டிபி நோய்க்கு ஆளாகணுமா? ஏயா இதை பரம்பரை வியாதி ஆக்குறீங்க? ஏயா சின்ன பசங்க தானே நாங்களாம். எங்கன்னா செத்து தொலையா? அப்படியே டிபி வந்துச்சுல, அப்படியே செத்து தொலைய வேண்டியதானே? எதுக்கே வீட்டுக்கு வந்த? எதுக்கே எங்களை பரப்புன? நாங்க ஏன் சாகணும்? ஏன் இப்படி பண்ணீங்க? எங்க கதையை முடிச்சு விட்டீங்களேடா. கடவுளு கூட கண்ணிலையா? நான் என்ன பாவம் பண்ண? எதுவுமே செய்யல. ஏன்டா இப்படி பண்ற? தம்பி என்னப்பா? ஐயா நீங்க வந்துட்டீங்க ஐயா. இது தொத்து வியாதின்னு சொல்லி சாவடிக்கிறாங்க. தம்பி இது பரம்பரை வியாதி இல்ல. உன்னை செக் பண்ணவேன்னு நான் தான்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கும்போதே உங்க எல்லாருக்கும் செக் பண்ணியாச்சு. அப்ப யாருக்குமே இல்ல. இப்ப நீ வெளியில இருந்து தொத்திட்டு வந்திருக்க, புரியுதா? குணப்படுத்திடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாத்திரை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்காக உங்கள் அப்பாவை திட்டிகிட்டு இருக்காத. விடுங்க சார். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. என் பையன் என்னை திட்டுறான் ஐயா. டிபின்ற வியாதியை குணப்படுத்திடலாம். இதுக்காக யாரையும் காயப்படுத்தாதீங்க.